அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சமாதானமாக சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இன்னும் கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 45 22 பாருங்கள். பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் என்று என்றீர்கள் என்றார். நானே தேவன் என்று சொல்வீர்கள் என்றார். அதே போல் அன்பானவர்களே, இந்த வானமும் பூமியெல்லாம் சிருஷ்டித்த தேவன் நம்ம நோக்கி பார்க்கும்போது அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொல்கிறார். அதே போல தான் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் நம்ம என்ன பண்ணணும், நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம் நடத்துறது அவர், போஷிக்கிறவர் அவர், பாதுகாக்கிறவர் அவர், ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் அவர், ஒவ்வொரு நாளும் நம்ம போக்கத்தையும் வரத்தையும் நம்மளை ரட்சிக்கிறவர் அவர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்ம பெழிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 22வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை நோக்கி நம்ம பார்க்குறவங்களா இருக்கணும். என்ன காரியம் இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது என்னாகும் 21:8-9 நீங்கள் பார்க்கும்போது, அப்போ என்ன பண்ணுறாரு, மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்வாய் சர்ப்பத்தினே உருவத்தையே செய்து அதையே ஒரு கம்பத்தின் மேலேயே தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவனை அதையை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொல்கிறார். அதே போல தான் அவர் என்ன பண்ணுறாரு, வெண்கல சர்ப்பத்தை வைக்கும்போது அந்த பார்த்த ஜனங்களெல்லாம் பிழைத்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் வேத வசனத்தில். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இஸ்ராயேல் ஜனங்களெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தேவனோட கோபாகினி அவங்கள மேலே வந்தது. தேவன் என்ன பண்ணார், சர்ப்பங்களை விட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் கடித்தது. அந்த ஜனங்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ மோசே தேவனுக்கிட்டே போய், ஆண்டவரே ஏப்பா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம், ஒரு சர்ப்பத்தை வேயே. அதை பார்த்த ஜனங்களுக்கு பாம்பு யாருன்னு கடிக்குதோ அந்த ஜனங்கள் அந்த சர்ப்பத்தை பார்க்கும்போது பழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் அதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணார், பழித்தார்கள். அப்போ தேவனு கீழ்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சர்ப்பத்தை செய்து வைத்தார். அந்த பார்த்த ஜனங்கள் எல்லாம் பழித்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அதே போல் அன்பானவர்களே, இன்னும் நம்ம பார்க்கும்போது மீகால கூட பாருங்கள் 7:7, நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என்னை ரட்சிப்பேன், தேவனுக்கும் காத்திருப்பேன், என்னை தேவனும் என்னையை கேட்டருளுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்ம என்ன நம்ம ரட்சிப்பேன் தேவனை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன காரியம் இருந்தாலும் சரி அவங்கள நோக்கி பாருங்கள். அவனை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். அவர்கிட்ட சொல்லும்போது அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த வானமும் பூமி அவருடையது, அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் தேவனாலே எல்லாம் முடியும். இஸ்ராயேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தனால தேவனோட கோபாகினி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி நம்ம இருக்காதபடி நம்ம தேவனு கீழ்ப்படுறவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனாலும் தேவன் என்ன பண்ணார், உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களரும் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, அப்பா ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே, நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, நீ சொன்னதுபடி கர்த்தாவே ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் உங்கள் நோக்கி பார்க்கும்போது அப்படி படிப்பார்கள், அவர் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுபோல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை தாங்க சுவாமி. என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ தேவனை, அந்த காரியங்களை நீர் விடுதலை தேவனை அவங்களுக்கு நீர் கொடுங்க சுவாமி. நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரை பரிசுத்தாவியானவர் நீர் அவங்களோட இருந்து அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திப்பீரை நான் விசுவாசிக்கிறேன். ஏசையா நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்கள் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். காட் பிளெஸ் யூ. இது கூட அநேக ஜனங்களுக்கு நீ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.